வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க காய்ங்க, என்னென்ன காய் நம்மக்கிட்ட மீதி இருக்கோ அந்த காய் எல்லாமே சேர்த்து போட்டு இந்த சாம்பாரை பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வரைக்கும் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. முழுசாகவே தான் போட்டுக்க போகிறேன். என்ன சைஸில் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அவரைக்காய் ஒரு 2, 3 அவரைக்காய் இருந்தது. அதையும் நல்லா கழுவிட்டு இப்படி கையாலேயே இப்படி பிச்சு போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கத்திரிக்காய் நீல வாக்கில் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இப்படி கையாலேயே இப்படி உடச்சி போட்டுவிடுங்க. தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளியை மட்டும் நம்ம கையால் இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பிசைஞ்சு விட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. சும்மா லைட்டாக இப்படி நம்ம கையாலேயே இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் 1/4 ஸ்பூனை கூட்டியோ இல்லை குறைச்சியோ போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருந்ததுங்க. 1.5 ஸ்பூனு போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து கையாலேயே எப்படி பிசைஞ்சு விடுங்க. இப்படி பண்ணும்போது கையால் நம்ம இப்படி பிசைஞ்சு விட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்குங்க. தண்ணி ஒரு 400 ml வரைக்கும் விட்டுருக்கேன். அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டிங்கெல்லாம் இப்படி தாங்க கையாலேயே சேர்த்து விட்டு சாம்பார் பண்ணுவாங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு பாதிக்கு மேலே காய் வெந்த பிறகு மாங்காய் உங்கள்கிட்ட இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் மாங்காய் போடலைன்னா அதை விட கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் மாங்காய் போட்டதுனால கொஞ்சம் புளிப்பு ஏற்கனவே இருக்குது சொல்லிவிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ மாங்காய் ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு நம்ம இதில் பருப்பு நான் ஒரு 1/2 கப்புக்கு வேக வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்புக்கு துவரம்பருப்பு, 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு, 2யும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி நல்லா வந்த பிறகு நம்ம இதில் கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். போட்டுவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி செய்யும்போது டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தாளிப்பு கரண்டியில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டுங்க. நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் இப்போவே போட்டுடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சாம்பாரில் எடுத்து இதில் கொட்டிடலாம். ரொம்ப வாசமாகவும் நல்லா கம இருக்குங்க. இந்த நெய்யை நம்ம ஊற்றும்போது எப்போவுமே சாம்பார் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி. நான் செஞ்ச இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.